முக்கியமான வினாவொன்றினை விளக்கம் வேண்டி அவர் முன் வைத்தோம். சீலனை உங்கள் ஆத்மார்த்த தோழனாக வரித்துக் கொண்டமைக்கான ஏது நிலைகளை மக்கள் அறியத் தருமாறு வேண்டியுள்ளோம். இப்பதிலை உங்கள் முன் வைப்பதில் மகிழ்வடைகின்றோம். அதாவது அவர் என்னுடைய மனதிலே அவர் ஒரு மிகவும் ஆழமாக ஒரு இடத்தை பிடித்தவர். ஏனென்றால் இப்ப நான் இன்று உயிருடன் இங்கு இப்ப இருந்து நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணமே அவர்தான். ஏனென்றால் அந்த நேரம் எங்களுடைய அமைப்பிலே ஏற்பட்ட அந்த ஒரு பிளவின் போது என் மனதிலே பெரிய ஒரு விரக்தி தான் இருந்தது. ஏனென்றால் நான் மிகவும் நம்பி என்னுடைய ஒரு நண்பர்களாக என்னுடன் ஒரு இணைந்து போரிட்ட போராளிகளே எனக்கு துரோகம் செய்த அந்த நேரத்தில் நான் மிகவும் ஒரு மன ரீதியாக ஒரு இடிந்து போயிருந்த ஒரு சூழல் இருந்தது. அந்த நேரம் எனக்கு ஒரு உற்சாகத்துடன் அதுவும் ஒரு புது போராளியாக இருந்து கொண்டு என்னுடன் சேர்ந்து இணைந்து அவர் தன்னுடைய அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றி கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, தாக்குதல்களிலும் அவர் என்னுடன் சேர்ந்து உற்சாகமாக ஈடுபட்டார். அப்ப என்னில் மிகவும் அந்த விசுவாசத்தை அவர் வைத்திருந்ததை பார்த்த பொழுதுதான் எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது. இப்படிப்பட்ட போராளிகள் இருக்கும் பொழுது நாங்கள் அந்த சுயநலத்துக்காக ஒதுங்கி செல்லும் போராளிகளுக்காக நாங்கள் மனம் செலுத்தி போராட்ட வாழ்க்கையில் இருந்து நாங்கள் சஞ்சலப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட அதாவது நானே பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்திலேயுமே நான் குழம்புவது கிடையாது. நான் மிகவும் உறுதியாக நிற்பவன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு இக்கட்டுமான நிலையிலும் கூட அவர் உறுதியாக நின்று என்னுடன் என்னுடைய போராட்ட வாழ்க்கையிலே துணையாக நின்றதால் எனக்கு அவருடைய ஒரு மிகவும் ஒரு விருப்பம் ஏற்பட்டது. அதனால்தான் அவர் வீரமரணம் அடைந்த போதும் அவருடைய பிறகு நான் என்னுடைய போராட்ட வரலாற்றிலே நான் அதாவது வெற்றிகளை நான் கண்ட பொழுதும் கூட அவரை மறக்காமல் அவருடைய அந்த உண்மையான அந்த விசுவாசமான தன்மைக்காக என்னுடைய மகனுக்கும் அந்த பெயரை வைத்தேன். அதுபோல எங்களுடைய முதல் படைப்பிரிவான அந்த படைப்பிரிவுக்கும் அந்த பெயரை வைத்தேன். ஏனென்றால் அவரிடம் இருந்த அந்த அதாவது பயம் என்றதே கிடையாத அந்த துணிவும் மற்றும் அரசியல் ரீதியான அந்த அதாவது கொள்கை ரீதியான அவருடைய அந்த தெளிவும் என்னை மிகவும் கவர்ந்தது. அப்படிப்பட்டவர்களால் தான் எங்களுடைய அமைப்பு இன்று இந்த ரீதியாக ஒரு வளர்ச்சி கண்டிருக்கிறது. எனவே அதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்த அந்த சீலனுடைய பெயரை நான் இந்த படப்பிரிவுக்கு சூட்டியுள்ளேன்.